Hello friends, welcome to Powerful Learning. இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் விஷுவல் பேசிக்கில் எப்படி ஒரு கால்குலேஷன் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம விபியை ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோடனே நமக்கு வந்துட்டு டிஃபால்ட்டாக ஸ்டாண்டர்ட் EXE தான் காமிக்கும். ஸோ நான் டேரெக்டாக ஓப்பன்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன், மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த ப்ராஜெக்டை வந்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி ட்ராக் பண்ணி சைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் ஃபார்முக்கும் விசிபிலிட்டிக்காக நான் ட்ராக் பண்ணி கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு வச்சுக்கிறேன். இப்போ சைடில் பார்த்திங்கன்னா ஃப்ரேம்னு தெரியும், என்னோடய கர்சர் பார்த்திங்கனாவே தெரியும். ஸோ அந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணிக்கிறேன். ஃப்ரேம் எதுக்குன்னா சும்மா ஒரு அவுட்லைனுக்காக தான். நம்ம அதில் ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரோல்ஸ்லாம் வந்துட்டு ஒன்றா வச்சுக்கலாம். ஸோ கிளியராக அவுட்லைன் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் ஃப்ரேம் கொடுத்தேன். இப்போது ரைட் சைடில் கேப்ஷனில் வந்துட்டு ஃப்ரேம் 1ன்னு இருந்ததை கால்குலேட்டர்னு மாற்றிக்கிறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால்குலேட்டர்னு ஃப்ரேமோட டாப்லேயும் கிளியராக தெரியுது. ஸோ கேப்ஷனோட ப்ராப்பர்ட்டி எதுக்குன்னா நம்ம வந்துட்டு அதில் இருக்கிற நேம் வந்துட்டு ரீநேம் பண்ணுறதுக்கு தான். இப்போ சைடில் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று கிளிக் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸை ட்ராக் பண்ணி இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட்டாகவே டெக்ஸ்ட் 1ன்னு தான் இருக்கும் அதோட நேம். ஸோ என்ன பண்ணுறேன்னா அதில் போயிட்டு டெக்ஸ்ட் 1 எரேஸ் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்துட்டு டெக்ஸ்ட் 1ன்னு காமிக்கும், அது எனக்கு வேண்டாம், அதனால தான் ரிமூவ் பண்ணேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சைடில் அந்த கர்சர் மூவ் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்துட்டு கமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் கால்குலேட்டரில் இருக்கிற மாதிரியே நம்ம எல்லா கமெண்ட் பட்டனையும் நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். அதாவது 1 2 3 4 5 பின்ன ப்ளஸ் மைனஸ் இது எல்லாமே தான். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா கேப்ஷனில் போயிட்டு 1ன்னு டைப் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அது வந்துட்டு கால்குலேட்டரில் இருக்கிற 1ங்கிற ஆப்ஷனுங்கிற மாதிரி. அதே மாதிரி கமெண்ட் பட்டன் 2 பேஸ்ட் பண்ணிவிட்டு கேப்ஷனில் போயிட்டு 2ன்னு ரீநேம் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரியே நமக்கு எவ்வளோ கமெண்ட் பட்டன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி ரெக்வைட்ஸ்லாம் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக கேப்ஷன் ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு 3ன்னு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் முக்கால்வாசி எல்லா கமெண்ட் பட்டனையும் ப்ளேஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிச்சா டைம் ஆகும்னு சொல்லி தான் ஆல்ரெடி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா கிளியர், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன் இது எல்லாத்துக்கும் நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி நான் டாட்டுக்கும் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃபாண்ட் மாற்றணுன்னா சைடில் பார்த்திங்கனாவே ஃபாண்ட்டுன்னு இருந்துச்சு, அதில் போய்ட்டு நான் சைஸ் எல்லாம் வந்துட்டு பண்ணிக்கிறேன். இப்போ சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக 30ல் வச்சுக்கிறேன். பிகாஸ் டாட் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் கமெண்ட் பட்டன் கிளிக் பண்ணி கேப்ஷனுக்கு போய்ட்டு இப்போ இதை நான் வந்துட்டு ரீநேம் பண்ணுறேன். ரீநேம் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபாண்ட்டுக்கு போய்ட்டு சைஸ் பிக் பண்ணி மைனஸ் சிம்பிள் தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா லேபிள் எடுத்துக்கிறேன். லேபிள் எடுத்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் பக்கத்தில் வந்துட்டு அதோட கேப்ஷனில் என்டர் அ நம்பர்னு ப்ராம்ப்ட் பண்ணுற மாதிரி. இது சும்மா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு தான் நான் லேபிள் கொடுக்குறேன். அதே மாதிரி லேபிளோட ஃபாண்ட்டையும் நம்ம வந்துட்டு கேப்ஷனில் போய் பெருசு பண்ணிக்கலாம். பெருசு பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது எல்லா அவுட்லைனும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம கோடிங் போய்க்கலாம். இப்போது கமெண்ட் பட்டன் 1 நீங்கள் டபுள் கிளிக் பண்ணால் அதோட கோடிங் ஷீட் ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜென்ரலில் வச்சுட்டு dim fn, op as இன்டீஜர்னு கொடுக்குறோம். இது என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம fn அண்ட் opங்கிற வேரியபிளை இன்டீஜர் ஃபார்மேட்டில் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறோம். பிகாஸ் நமக்கு வந்துட்டு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேணும். நெக்ஸ்ட்டு கிளியர் கமெண்ட் பட்டனை டபுள் கிளிக் பண்ணேன். ஸோ கிளியரோடது டபுள் கிளிக் பண்ணும்போது அதுக்குரிய கோடிங் செக்ஷன் வந்துச்சு. இதில் போய்ட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் கிளியர்னால் என்ன, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்துட்டு எந்த வேல்யூஸும் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு நான் கோடிங் எழுதுகிறேன். ரொம்பவே ஈஸி தான். text1.text = ஒரு கோட்ஸில் நடுவில் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். பிகாஸ் கிளியர்னாவே அங்கே எதுவும் இருக்கக்கூடாது, அதனால தான் கோட்ஸ்குள்ளே நான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஸோ இதே மாதிரி நம்ம 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் கோட் போடணும். இப்போ நான் உங்களுக்கு கோடிங் போட்டு முடிச்சிட்டேன். உங்களுக்கு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1ல் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 1.text = text1.text %1. இது என்னதுன்னா சப்போஸ் யூசர் வந்துட்டு கால்குலேட்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது 1ங்கிற கமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணினா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் 1ன்னு டிஸ்பிளே ஆகணும்.
இதுதான் வந்துட்டு இதோட ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ செகண்டோட கமெண்ட் பட்டனோட கோடிங் பார்க்கலாம். இங்கே என்ன சொல்லியிருக்கேன்னா, யூசர் வந்துட்டு கமெண்ட் பட்டன் 2வை கிளிக் பண்ணால் டெக்ஸ்ட் பாக்ஸில், அதாவது text1.text டெக்ஸ்ட் பாக்ஸோடைய டெக்ஸ்ட்டில் டோன் ஷோ ஆகும். அதே மாதிரி தான் 3க்கும் 3 ஷோ ஆகணும்னா அதே கோடிங் தான், பட் லாஸ்ட்டில் %3 மாற்றிருக்கேன். இதே மாதிரி தான் 4, 5, 6, 7, 8, 9 and 0க்கு. ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஆம்பர்சன்ட் போட்டு அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ மட்டும் கொடுத்தா போதும். பார்த்திங்கன்னா 0க்கும் அதே மாதிரி தான் text1.text ஈக்குவல் டு text1.text %0ன்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இப்போ அந்த டாட் இருக்குல்ல, அதாவது டெசிமல் பெர்ஃபார்ம் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா, அதே மாதிரி போட்டுட்டு ஆம்பர்சன்ட் பேராந்திசிஸ்குள்ளே கோட்குள்ளே ஒரு டாட் வச்சுருக்கேன். பிகாஸ் டாட்டுங்கிறது இந்த இடத்துல டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கும், அதனால தான் நான் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கேன். இப்போ கிளியருக்கு கோடிங் பார்க்கலாம். ஸோ கிளியர் கமெண்ட் பட்டனை டபுள் கிளிக் பண்ணேன். அதில் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஜஸ்ட் text1.text ஈக்குவல் டு நம்ம ஃபஸ்ட் பார்த்த மாதிரியே தான் கோட்ஸ்குள்ளே எம்டியாக கொடுத்துருக்கேன். பிகாஸ் கிளியருங்கிறப்போ எனக்கு எதுவுமே தெரியக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா மெயின் ஆப்ரேஷன் ஃபஸ்ட்டு ஈக்குவல் டுக்கு பார்த்துக்கலாம். ஈக்குவல் டுவில் என்ன பண்ணியிருக்கேன்னா, இஃப் எல்ஸ் இஃப் போட்டிருக்கேன். ஸோ இஃப் ஓபி வந்துட்டு 1, அதாவது நம்ம நிறைய இதில் படிச்சிருப்போம்ல ஸ்விட்ச் கேஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி இங்கே கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. நம்ம கோடிங் ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன், எஃப்என் ஓபிங்கிற 2 வேரியபிளை நம்ம இன்டீஜராக இங்கே இறக்கியிருக்கோன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த எஃப்என் ஓபி தான் மெயினாக நமக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ இப்போ அகெயின் ஈக்குவல் டுங்கிற கமெண்ட் பட்டனுக்குள்ள என்ன கோடிங் போட்டிருக்கேன்னா, ஓபி அப்படிங்கிறது வந்துட்டு 1ன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு அடிஷன் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும். அதாவது டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன ஷோ ஆகணும்னா, எஃப்என்ல இருக்கிற வேல்யூ ப்ளஸ் டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற வேல்யூ. ஸோ இந்த எஃப்என் டெக்ஸ்ட் பாக்ஸ் இதில் என்ன வேல்யூ இருக்குங்கிறத நான் கிளியராக உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அதுக்கு இப்போ நான் சும்மா லேஅவுட் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஆப்ஷன் 2வாக இருந்துச்சுன்னா மைனஸ் பர்ஃபார்ம் பண்ணணும், ஆப்ஷன் 3ஆக இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும், ஆப்ஷன் 4ஆக இருந்துச்சுன்னா டிவிஷன் பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலான்னா, அந்த வேல்யூ ஆஃப் எஃப்என்ல என்ன இருக்குது, எப்படி ஸ்டோர் ஆகுங்கிறத நம்ம இதில் கிளியராக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆப்ஷன் 1னா அடிஷன், அதாவது ஓபிங்கிறதுல 1ன்னு இருந்துச்சுன்னா அடிஷன் பர்ஃபார்ம் பண்ணணும். 2னா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சப்ராக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணணும், இல்லாட்டி மைனஸ். 3னா மல்டிப்ளிகேஷன், 4னா டிவிஷன். ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் எப்படி வேல்யூ அசைன் ஆகுது, வேல் ஆஃப் எஃப்என்னா என்னன்னு சொல்லி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வேணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே என்ன பர்ஃபார்ம் ஆகுதுன்னா, text1.text, அதாவது யூசர் வந்துட்டு 2 நம்பர் கொடுத்து ப்ளஸ்ஸோ மைனஸ் சிம்பிளோ கொடுத்து ஈக்குவல் டுன்னு கொடுத்தாங்கன்னா, வேல்யூ ஆஃப் எஃப்என் ப்ளஸ் வேல்யூ ஆஃப் text1.text. இந்த வேல்யூ ஆஃப் எஃப்என்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இங்கே ஹேஷ்டேக் போட்டு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் டைப் பண்ணி காமிக்கிறேன். ஹேஷ்டேக் அப்புறம் நான் இப்போ டைப் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு யூசருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக தான், நான் இப்போ சொல்லி கொடுக்கறதுக்காக தான் டைப் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் நம்பர் வந்துட்டு 2ன்னு வந்துட்டு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். 2ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறீங்கன்னா அந்த எஃப்என்னுங்கிற வேரியபிளில் 2 வந்துட்டு போய் அசைன் ஆகிருக்கும். புரிஞ்சுதா? ஃபஸ்ட் நம்பர் வந்துட்டு 2ன்னு கொடுக்குறீங்கன்னா எஃப்என்ல 2ன்னு அசைன் ஆகிருக்கும். இப்போது செகண்ட் நம்பர் வந்துட்டு நெக்ஸ்ட் செகண்ட் நம்பர் கொடுக்க போகிறீங்க. ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் நம்பர் என்ன கொடுக்குறீங்கன்னா 3ன்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த 3ங்கிறது என்னென்னா டெக்ஸ்ட் பாக்ஸ்லேயே தான் இருக்கும். 3ங்கிறது வந்துட்டு வேறு எங்கேயும் போய் ஸ்டோர் ஆகாது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்னா டேரெக்டாக அது ப்ளஸ் பண்ணி ஷோ ஆகும். அதுதான் இந்த கான்செப்டே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் நம்பர் 2ன்னு கிளிக் பண்ணுறீங்கன்னா எஃப்என்ல போய் ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி செகண்ட் நம்பர் 3ன்னு கொடுக்குறீங்கன்னா அது வந்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ்லேயே தான் இருக்கும். ஸோ இங்கே நம்ம என்ன பர்ஃபார்ம் பண்ணுறோன்னா, எஃப்என்ல இருக்கிற வேல்யூ 2 ப்ளஸ் டெக்ஸ்ட் பாக்ஸில் இப்போ கரண்ட்டாக நம்ம கொடுத்துருக்குற 3 வேல்யூ, இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி நமக்கு ஷோ பண்ணுங்கிற மாதிரி தான் இந்த கோடிங்கில் கொடுத்துருக்கோம். ஸோ யூசர் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் ஹேஷ்டேக் போட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் இப்போ ஆப்ஷன் 2வாக இருந்துச்சுன்னா வேல்யூ ஆஃப் எஃப்என் மைனஸ் வேல்யூ ஆஃப் text1.text, அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கோடிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ மல்டிப்ளிகேஷனுக்கு என்னென்னா, மல்டிப்ளிகேஷன் வந்துட்டு ஆப்ஷன் 3ன்னு நான் கொடுத்துருக்கேன்.
fn equal to text1.text டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுக்கறது fnல அசைன் ஆயிரும். அதே மாதிரி தான் நான் வந்துட்டு ஆப்ஷன் 4க்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி கரஸ்பாண்டிங்காக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் வந்துட்டு ஆப்ஷன் 1. இது நம்ம ஈக்குவல் டு கோடிங்கில் நான் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு மைனஸுங்கிறது வந்துட்டு ஆப்ஷன் 2. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக text1.text ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங் ஏன் கொடுக்குறேன்னா கிளியர் ஆகிறதுக்கு. ஆல்மோஸ்ட் கோடிங் முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ரன் பண்ணலாம். இந்த ஒரு நம்பர் வந்துட்டு செலக்ட் பண்ணுறேன். 8 × 8 ஈக்குவல் டுன்னு கொடுக்குறேன். 64ன்னு கரெக்டாக ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம 2-3 தடவை நிறைய நம்பர்ஸ் கொடுத்து பார்க்கலாம். 9.3 + 5.2 அப்படின்னு கொடுத்து ஈக்குவல் டு கொடுக்கலாம். 14.5ன்னு கரெக்டாக வந்திருக்கு. ஸோ டெசிமல்லையும் ஒர்க் ஆகுது. கிளியர் பட்டன் கிளிக் பண்ணால் டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே கிளியர் ஆயிரும். நெக்ஸ்ட் 16, அதாவது 16 ÷ 4னா ஈக்குவல் டு கொடுத்தோன்னே 4ன்னு ஆன்சர் கரெக்டாக ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் கிளியர் பட்டன் கொடுத்துட்டு இதே மாதிரி நீங்கள் எல்லா ஆப்ஷனும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 4 - 2ன்னு கொடுத்தா எனக்கு டோன் கரெக்டாக ஷோ ஆகுது. தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள்.